பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 11வது வாரம், 72வது நாள், 73வது எபிசோடு, 16/12/2025 அன்று ஒளியோட நிகழ்ச்சியுடைய ஒரு பார்வை. அதில் முக்கியமாக கானோ வினோத் முதல் நாள் நைட்டு பெருக்க வரதுக்காக சாண்ட்ராவையும் பாரியும் கூப்பிட போகும்போது நிறைய விஷயங்கள் நடந்ததில்ல. அதை இன்றைக்கி பெட்ரூமில் தலை ரூமில் விக்கல்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அது குறித்தான ஒரு விஷயமும் மிக முக்கியமாக சாண்ட்ரா நிச்சயமாக ரொம்ப நல்ல கேள்விகள்லாம் அவர் கேட்டிருக்காரு. இது என்ன ஏது அப்படின்றத தான் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். கானோ வினோத் 11வது வாரத்தினுடைய பிக் பாஸ் வீட்டினுடைய தலைவர் ஆகிட்டார். பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் தலைவர் ஆகிட்டார். அப்போ அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை அவர் முடிச்சே ஆகணும். அதுதான் அவர் சொல்லுவார். நான் சாதாரண ஆளாக இருந்தால் நான் திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், அதை நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு தலையாக இருக்கும்பொழுது இருக்கிறதே 10 பேர் 12 பேர் இருக்கும்போது சமூகம் என்பது ஒரு மனிதன் என்பவன் கூடி வாழும் இயல்புடையவன் மாதிரி சமூகத்தில் எல்லோரும் ஒன்றா இருக்கணுன்றது தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி இந்த வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருந்தால் தான் நிறைய விஷயம் பண்ண முடியும். நான் நீ முறுக்கின்னு போனால் அந்த விஷயம் உருடாது. அதனால் நான் கூட்டுக்கிட்டு போய் பேசணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசுகிறதுக்காக போனேன். அதாவது சாண்ட்ராவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை அந்த பொண்ணு நிறைய வாட்டி கேட்குது. நீங்கள் அதுக்கு அட்ரஸே பண்ணாமல் போயிட்டே இருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க, பூடகமாக பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் தைரியமான ஆள் தானே சாண்ட்ரா? இவர் நைட்டு போய் கேட்டிருக்காரு. ஏன்னா ஒரு பெருகு வர்றதுக்காக தான் கூட்டு வந்துடுறதுக்காக போயிருந்தார். போயிட்டு நேரட்டாக பேசுகிறார். என்னென்னா எப்படி சொல்கிறாரு, நீங்கள் தைரியமான பொண்ணு, ஓகே, உங்களுக்கு திவ்யா கிட்ட பிரச்சனை இருக்குது. நீங்கள் நேரடியாக அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன தான் பிரச்சனை அப்படின்றத 1-to-1 நீங்கள் ஏன் பேச முடியல? நீங்கள் தைரியமான ஆள். இத்தனைக்கும் மொதல் வாரம் நீங்கள் எல்லார் மேலேயும் விபூதி அடித்த ஆள், அந்தளவுக்கு டேலண்டான ஆள். நம்மளாம் கூட ஃபயர் விட்டோம் ஆக்சுவலி. அந்த மாதிரியான ஒரு லேடி என்னத்துக்கு நீங்கள் திவ்யாவை பார்த்து மிரள்றீங்க? திவ்யாவை கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் போகிறீங்க, தனியாக போய் உக்காந்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி உக்காந்துட்டு இருந்தால் அந்த வீடு எப்படி உருப்பிடும் அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காரு அவர் ஆக்சுவலி. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படின்னும் பொழுது அதை ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த பொண்ணு திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கு. நீங்கள் இன்னும் என் தலையில் ஏறு, இங்கே ஏறு, அங்கே ஏறுன்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அந்த விஷயத்த கானோ வினோத்தும் சரி, விக்ரமும் சரி ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க ஆக்சுவலாக. அதை உடச்சி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கானோ வினோத் விக்கல்கிட்ட சொல்லுவாள். விக்கலும் எனக்கு புரியுது அப்படின்ட்டு. அதாவது நம்ம ஒரு வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை, அந்த விஷயங்களுக்கே நம்ம ஒரு சில வார்த்தைகள் நம்ம 2 பேர் காமெடியன்ஸ் நிறைய பேசுவோம், வார்த்தைகள் போகும், அதுக்கப்புறம் சாரி கேட்போம், வருவோம். ஆனால் எந்த வார்த்தையும் பிடிச்சி வச்சு பேச மாட்டோம். ஆனால் ஒரு வார்த்தையும் பேச வச்சு அவங்க பிடுங்குறாங்க, சாண்ட்ரா பிடுங்குறாங்க அப்படின்ட்டு விக்ரம்கிட்ட அவர் சொல்லுவார் ஆக்சுவலாக. ஓகேவா? அதே மாதிரி சாண்ட்ரா இவர் நம்ம கானோ வினோத்துக்கிட்ட பாட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் ஃபுல்லாக பாட்டெல்லாம் ரெடி பண்ணி ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஏதோ பாட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கும்போது அதுக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏங்க, ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு வேலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, அவனும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு திரும்ப கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்படி எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவனா வேலை வெட்டியே கிடையாது அவனுக்கு. இதான் வேலையா? உங்களுக்கு பாட்டு எழுதுறது தான் வேலையா? அவன் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னு மன்னிச்சு ஒருத்தன் செய்கிறான். அவங்ககிட்ட நீங்கள் அந்த பாட்டு விஷயத்துக்கும் ஒத்துக்கலை இவங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கப்பு மேட்ரில் அவங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க, இவங்களும் அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன்னா 2 பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்குது. ஆனால் மூஞ்சி கூட பார்க்கலன்னும் போது இப்போ நம்மளே நம்மக்கிட்ட ஒருத்தவங்க சரியாக அட்ரஸ் பண்ணலாம், நம்மளுக்கு கோவம் வரும்ல. அவங்க ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க, அட்ரஸ் பண்ணும்போது கோவம் வரும்ல, அதை தான் அவங்க செஞ்சாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு போய் அழுதுட்டுருக்காங்க அவங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ஏன் நீங்கள் கனியோடைய கனியை இப்படி உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இருக்குன்னு போய் கேட்டிருக்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த நெக்லஸ் டாஸ்கில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜா மாதிரி அவங்க அந்த இதில் இருந்தாங்கள்ல, ராஜா ராணி மாதிரி இதில் இருந்தாங்கள்ல, அப்போ மன்னிப்பு இவங்க கேட்கும்போது கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கிறது, ஆனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க ஏதோ அந்த பாவனையில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அதை அவர் நடிச்சு காமிப்பார் அவர் ஆக்சுவலி. அது அவங்களுக்கு பிடிக்கலையா? ஓகேவா? அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதையும், அது மட்டும் கிடையாது, இந்த விக்ரமும் கானோ வினோத் சில விஷயங்களை சொல்லுவார். அதுக்கு என்னென்னா, தலைவலி அப்படின்னு சொல்லி
ஒரு ஜெயிலுக்கு போகிற விஷயத்துக்கு இவங்களை சுத்தல விட்டாங்கல்ல. ஏன்னா கானா வினோத் அதாவது விக்கல் விக்ரம் வந்து திரும்ப போய் பேசுவார் சாண்ட்ரா கிட்ட. சாண்ட்ரா அப்போ அதுக்கு பதில் சொல்லும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி எப்படின்னா அது எப்படி என்னையும் என் புருஷனையும் கெட்ட பேர் வாங்குறதுக்கு காரணமே திவ்யான்னு மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பிரச்சனை பேசியாச்சு, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டணும். ஃபேமிலி டாஸ்க் வரப்போகுது, எல்லோரும் வந்து ஃப்ரீஸ் டாஸ்கில் எல்லோரும் வரப்போகிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஒரு காய் நகர்த்தணும். வெளிப்படையாக என் புருஷன் வந்து அதீதமான அன்பையும் கேரையும் திவ்யாவுக்கு கொடுத்தாரு அப்படின்றத சொல்ல முடியாது. 1000 தங்கச்சியாகவே இருந்தாலும் நீங்கள் எப்படி அவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய கோபம், அதனுடைய வெறுப்பு தான் இது எல்லாமே. ஆனால் இப்போ டோட்டலாகவே அதாவது இவங்க அதாவது பார்ட்னர் கிரைம் மாதிரி சேர்ந்து பண்ண விஷயம் அது. ஜெயிலுக்கு போகாமல் விக்கல் விக்ரம வந்து சுத்தல் விடுறவங்க தான் சாண்ட்ராவும் சரி திவ்யாவும் சரி செஞ்சாங்க. 2 பேரும் 4 மணிக்கு தான் ஜெயிலுக்கு போவாங்க. அது மட்டும் கிடையாது, சாண்ட்ரா வந்து திவ்யா ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கும்போது நீங்கள் ஒன்றா அவள் கழுத்தை பிடிச்சி ஈத்துனுவாங்க அப்படின்ற மாதிரி தூண்டுவாங்க, விக்கல் விக்ரம தூண்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் ஒன்று பண்ணி ஏன்னா இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து திவ்யா தான் அப்படின்ற மாதிரி அவங்க மடம் மாற்றி விட்டாங்க. அதை தான் விக்கல் விக்ரம் சொல்லுவார், அவங்க மடம் மாற்றி விட்டாங்க, இது இப்படி போயிட்டுருக்கு. வெளிப்படையாக 2 பேருமே ஒன்றா பேசாமல் இது வெளியில் வராது. இவங்க இப்போ வெளிப்படையாமல் பேசாமல் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறதுக்கும் நான் வரமாட்டேன், நான் பேச மாட்டேன் அப்படின்னு திவ்யா வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக வந்து நிற்கும்போது நீங்கள் கூட போய்ட்ருக்கீங்க. அதுக்கு வந்து உங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க, பீரியட்ஸ் அது இதுன்னெலாம் ஒரு காரணம் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ என்னவா பீரியட்ஸ்னால் வேலை செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஒருத்தவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க, நீ ஏன் என்ன நிராகரிக்கிற, நீ ஏன் என்கிட்ட பேசாமல் போகிறேன், நீ ஏன் என்னை புறக்கணிக்கிற. அவங்களுக்கு புறக்கணிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா கனி அவங்க அப்படி தான் புறக்கணித்தாங்க, இப்போ திவ்யாவும் புறக்கணிச்சிருக்காங்க. ஆனால் திவ்யா என்னென்னா அவங்க இன்னமும் அவங்க வந்து நேற்று கூட வந்து அவங்க என்னோடய சிஸ்டர் அப்படின்றாங்க. அது ஒரு கேம், அவள் வந்து நடிக்கிறா அப்படின்றத தான் இப்போதைக்கு திவ்யா மீது சாண்ட்ரா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதை வந்து தலையாக இருக்கக்கூடிய நம்ம வினோத் போய் அதை சார்ட் அவுட் பண்ணணும்னு போகும்போது தான் இவ்வளோ பிரச்சனைகளையும் அவங்க பேசுகிறாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த நீர்பூத்த நெருப்பு அணையணும்னா 2 பேருமே ஓப்பனாக வந்து 1 to 1 பேசும்போது தான் இது சால்வ் ஆகும். ஆனால் சாண்ட்ரா அந்த 1 to 1க்கு தயாராக மாட்டாங்க, புரியுதா? ஆனால் இன்றைக்கி வந்து அந்த டான்ஸில் என்னது ஆடாமல் ஜெயிச்சோமடா, அதில் வந்து சாண்ட்ரா, அமித், இவர் கானா வினோத், அதுக்கப்புறம் வந்து திவ்யா எல்லாமே ஆடுறாங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடு 2 மணி நேரத்துக்கு இருக்கிற மாதிரி இப்போ இருக்காது. ஏன்னா 2 மணி நேரத்துக்கு அவ்வளோ பெரிய அடின்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வரும்போதே வந்து எப்ஜேவும் ஆதிரியும் கட்டி புரிஞ்சு உருள போகிறாங்க அப்படின்னு நினச்சா, அதோ நான் போய் வந்து ஆதிரியை ஹக் பண்ணுறேன் போது எல்லாமே முடிஞ்சிச்சு, டோட்டல் சால்வ், அந்த மாதிரியான வீடு அது. ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்ணதும் சரி, கானா வினோத் வந்து நீ தைரியமான பொம்பளையாச்சே, நீ வந்து டக்குன்னு 1 to 1 போய் நீ பேசலாம்ல அப்படின்னு கேட்குற விஷயமாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப நல்லாவே அவர் பண்ணார். ஸோ அடுத்தது அவங்க அதை என்ன பேச போகிறாங்க, என்ன வரப்போகிறாங்கன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். வேற என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு இப்போ சொல்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம்.